இன்றைக்கி சுரைக்காய் குழம்பு, தேங்காய் பூ போட்டு சுரைக்காய் குழம்பு, பருப்பு இல்லாமல் சுரைக்காய், பச்சை மிளகா, பூண்டு, ஒரு வெங்காயம் இருக்குது, தக்காளி எடுக்கணும். சுரைக்காவை நல்லா கொத்தி எடுக்கணும். நம்ம பாட்டியெல்லாம் அந்த மாதிரி தான் கொத்தி எடுப்பாங்க. நம்ம அம்மாலாம் இப்படி தான் கொத்தி எடுத்து இருக்கணும். சுரைக்காய் குழம்பு இன்றைக்கி தேங்காய் போட்டு சுரைக்காய், வெறும் சுரைக்காய் போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, இது நம்ம அம்மாலாம் அந்த மாதிரி தான் தேங்காய் சுரைக்காய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கு, கொத்தி வச்சுருக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்காங்க. 1 கிளாஸ் தண்ணி இதில் ஊறக்கூடியது. ஒரு பெரிய தக்காளி, ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கு. இதையும் சேர்த்துருக்காங்க. கைட்டு அள்ளி போடணும். நல்லா வேகட்டும். மஞ்சள் பொடி சேர்த்துருக்கு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேகட்டும். அதுக்கு தேவையான மசாலா தேங்காய், ஜீரகம் தான். பச்சை மிளகாய் இதில் கட் பண்ணி போட்டாச்சு. இதை இடிக்கணும். இந்த ரெண்டையும் இடித்து தாளிக்கணும். நல்லா வேகட்டும், மூடி வச்சு வேகட்டும். சுரைக்காய் நல்லா வெந்துட்டு மசாலா சேர்த்தா போதும். மசாலா வேறு ஒன்றும் இல்லை, தேங்காய், ஜீரகம் தான். தாளிச்சா போதும். பாத்திரம் காஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்துருக்காங்க குறைச்சி. மசாலா இல்லாமல் வைக்கிறதுக்கு சுரைக்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, பூண்டு தான் போட்டிருக்கு, ஒரு தக்காளி. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துருக்காங்க. கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம்.